ஜிம் 24 குறித்து நிச்சயமாக சொல்ல வேண்டும். 2024 ஆண்டு நடத்தப்பட்ட இன்று இந்தியாவே வியந்து பார்க்கும் ஜிம் 2024 உலக முதலீட்டாளர் மாநாடு தான் இதுவரை தமிழகம் ஏன் இந்தியாவே காணாத ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக அது அமைந்தது. இது மூலம் 6,64,000 கோடி ரூபாய் முதலீடுகளாக தமிழ்நாட்டுக்கு ஈர்த்தார் திராவிட நாயகன் அவர்கள். மாநாட்டை நடத்தும் போது இது கண்துடைப்பு வேலை, இது ஒரு முதலீடும் வராது என்று பலரும் ஆருடம் கூறினார்கள். ஆனால் இவர் எப்போதும் முதலமைச்சராக முடியாது என்று கூறிய பல அரசியல் ஜோதிடர்களின் முகத்தில் கரியை பூசியவர் நமது முதலமைச்சர் அவர்கள் என்பதை இவர்கள் எல்லோரும் மறந்துவிட்டார்கள். ஆகையால் தான் ஜனவரி மாதம் 7-8 கையெழுத்துப்பட்ட இந்த பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அடுத்த சில மாதங்களிலே படிப்படியாக அடிக்கல் நாட்ட விழா மூலம் முதலீடுகளாக மாறியதையும் இந்த தமிழ்நாடு பார்த்தது, வியந்தது. மற்றவர்களை போல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டவுடன் அவரது பணியை நிறுத்தவில்லை. உடனடியாக துறை அமைச்சர் என்ற முறையில் எனது தலைமையில் நமது சிஎஸ் அவர்களும் சேர்த்து அனைத்து உயர் அதிகாரிகளையும் இணைத்து ஒரு கமிட்டியை போட்டார். இப்ப எதிர்கட்சி உறுப்பினர் கூட சொன்னார், கமிட்டியில ஒன்றும் நடக்கல. கமிட்டியில ஒன்றும் நடக்காமையா இவ்வளவு பெரிய கன்வர்ஷன் ரேட்டை கொண்டு வந்து காமிச்சிருக்கோம். அந்த கன்வர்ஷன் ரேட்டை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். இவங்க அதே மாதிரி நாங்க 2 ஜிம்ம நடத்துறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்குள்ள போவானான்னு தான் இருந்தேன் நான். இதுக்குள்ள போனா பெரிய விவாதமா போயிடும். இது எதுக்கு இப்ப இந்த நேரத்தில், ஏன்னா சொல்ல வேண்டிய நல்ல விஷயம் நிறைய இருக்கு பேரை தவிர. பட் எதுக்கு அதுக்குள்ள போன பட் உறுப்பினர் அவர்கள் அதை எழுப்பினதுனால சொல்றேன். ஜிம் 2015 பத்தி சொன்னாங்க. அதுல போன ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்குள்ள நான் போவே இல்லை, விட்டுறேன் அதை. ஆனா ஜூன் 2019 பொறுத்தவரை அதுல 1,55,248 கோடி வெறும் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்றேன். நான் மத்த இது கூட போல. வெறும் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் 1,55,248 கோடிக்கான எம்ஓஏக்களை அந்த அன்றைய அதிமுக ஆட்சி இட்டது. அது மூலம் ஒட்டுமொத்தமாக 3,93,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டும் என்று அவர் கூறுகிறார்கள். ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் பற்றி உங்களுக்கு புரியும், தெரியும். அவர்களுக்கு எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. யார் போட்ட எம்ஐஆர் இருந்தாலும் அதையும் சேர்ந்து நாம் தான் நிச்சயமாக தொடர்ந்து கண்காணித்து அதையும் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் என்று கூறினார்கள். அப்படி தொடர்ந்து நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண இந்த கன்வர்ஷன் கொண்டு வந்தா கூட, அவங்க போட்ட எம்ஓஏலையும் நாங்கள் கொண்டு வந்த கன்வர்ஷன்ல போட்டா கூட 56,250 கோடி, அதாவது 36.23% தான் கமிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் இது வரைக்கும் வந்திருக்கு. இது எப்போ வேணும்னாலும் உங்களுக்கு தேவைனாலும் அந்த டீட்டெயிலை நான் நிச்சயமாக கொடுக்குறேன். டு பி ஃபேர், உங்களுக்கு அந்த கோவிடும் வந்துச்சு, இருந்தாலும் அதையும் தாண்டி நாங்கள் அதை தொடர்ந்து கண்காணித்து அதையும் கன்வெர்ட் செய்து வருகிறோம் என்ற அந்த செய்தியை இங்கே தெரிவிக்கிறேன். எனவேதான் ஜிம் 2024 மூலம் நாம் 50% எட்டினாலே பெரிய விஷயம். அது நீ 50% பண்ணுவியா அப்படின்னு பெரிய விஷயம். அது பண்ணிட்டாலே பரவாயில்ல. 30% நல்ல விஷயம், 50னா பெரிய விஷயம் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. ஆனால் அன்றே நிச்சயமாக 60% செய்வோம் என்று கூறினோம். சென்ற ஆண்டு இதே பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கும் பொழுது 60% எட்டிவிட்டோம் என்று நான் கூறினேன். அதை இன்னும் தாண்டி அவர் போலவே நாங்கள் அப்படியே முடிச்சிடறேன். உங்களுக்கான அறிவிப்பு மிக விரைவில் இருக்கிறது. மாண்பு பேரவைத் தலைவர்கள் ஒரு உச்சத்தை தொட்டவுடன் அமைதியாக உட்காருவதில்லை நமது முதலமைச்சர் அவர்கள். ஆகையால் தான் 60% என்று நான் சொன்னவுடன் எப்போது 70 எப்போ தொடுவ அப்படின்னு அவர் உடனே கேட்டார். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அவைக்கு இன்று நான் கூறுகிறேன், அவர் சொன்ன 70 மட்டுமல்ல 72% கன்வர்ஷன் ரேட்டை தொட்டு இன்று மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு முதலமைச்சராக, மாண்புமிகு ஒரு சொன்னதை செய்யும் ஒரு முதலமைச்சராக இங்கே நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வீட்டிருக்கிறார். ஜிம் நடக்கும்போது ராஜாவுக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன், அவன் பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னார். எனக்கு பாஸ் பண்ணா பத்தாது முதலமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர்களே, டிஸ்டிங்ஷன் வாங்க வேண்டும். நிச்சயமாக அந்த 80% நான் தொடுவேன் என்ற அந்த உறுதிமொழியை இங்கே பேரவைக்கு நான் அளிக்க விரும்புகிறேன்.